Praise the Lord. Welcome back to our study on overcoming character battles. கிறிஸ்தவ சுபாவத்தை, இயேசுவின் சாயலை, ஆண்டவருக்கு பிரியமான குணாதிசயத்தை நமக்குள்ளே வளர்த்து கொள்ளக்கூடாதபடிக்கு உண்டாகிற போராட்டங்கள், உண்டாகிற பெரிய அந்த கஷ்டங்கள், நாம் ஜெயிக்க வேண்டிய யுத்தங்கள், நெகட்டிவ் கேரக்டர் ட்ரெய்ட்ஸை அழித்து பாசிட்டிவ் கேரக்டர் ட்ரெய்ட்ஸை வளர்த்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு வசனத்தின் வெளிச்சத்தில் நடைமுறை ஆலோசனைகளோடு கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பெருமையை அடையாளம் கண்டு அழிப்பது எப்படி? கோபத்தை அடையாளம் கண்டு அழிப்பது எப்படி? முரண்டு பிடிக்கிற தன்மை, அதை அடையாளம் கண்டு அழிப்பது எப்படி? How to identify pride and overcome it? How to identify rebellious tendencies and overcome it? How to identify anger and overcome it என்ற காரியங்களை ஆண்டவருடைய கிருபையினால படித்தோம் in the last 6 sessions. இப்பொழுது we are going to talk about overcoming another negative character trait. இன்னொரு எதிர்மறையான, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு தன்மையை அடையாளம் கண்டு அதை அழிக்க நாம் எஃபர்ட் எடுக்க போகிறோம். ஓவர்கமிங் பிட்டர்னஸ் அண்ட் டெவலப்பிங் அ ஃபர்கிவிங் ஆட்டிடியூட். கசப்பு, காழ்ப்புணர்ச்சி, பகை உணர்வு ஆகிய காரியத்தை ஜெயித்து மன்னிக்கும் சுபாவத்தை வளர்த்து கொள்வது எப்படி என்ற காரியத்தை ஆண்டவருடைய உதவியோடு கூட நாம் படிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. ஒரு சம்பவத்தை நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். சிங்கப்பூர் தேசத்தில் 1992 to 1998 நான் இருந்தேன். For 6.5 years I lived in Singapore. ஆண்டவருடைய கிருபையினால பைபிள் காலேஜ் 3 ஆண்டுகள் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் டிகிரி பிளஸ் அதோடு கூட ஒரு 3.5 ஆண்டு காலம் முழு நேரமாக அங்கே ஒரு ஆர்கனைசேஷன்ல இவாஞ்சலிஸ்டா, சர்ச் பிளான்டரா நான் இருந்தேன். அந்த நாட்களில் சிங்கப்பூர்ல நடக்கிற காரியங்களை நான் அதிகம் பர்டிகுலரா லீடர்ஷிப் சர்ச்சஸ்குள்ள தேசத்தின் அளவில் அவர்கள் எடுக்கிற பிரயாசங்களை நான் அப்க்ளோஸாக பார்த்துருக்கிறேன். சில சக்சஸ்ஃபுல் சர்ச் மாடல்ஸை க்ளோஸாக அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். அந்த டைமில் 1988 1998 ஒரு 10 ஆண்டு காலத்திற்குள்ள 10,000 பேர் எண்ணிக்கை உள்ள சபையாக ஆரம்பித்த நாள்ல இருந்து 10 இயர்ஸ்க்குள்ள 10,000 எண்ணிக்கை எட்டி பிடித்த ஃபேத் கம்யூனிட்டி பேப்டிஸ்ட் சர்ச்சுடைய பாஸ்டர் லாரன்ஸ் காங் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியருடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டெஸ்டிமனியை அல்லது ஸ்டோரியை, எக்ஸ்பீரியன்ஸை நான் கேட்டிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் ஒரு பேப்டிஸ்ட் சர்ச்சில் அவர் பிறந்து வளர்ந்தார். அந்த சபையிலே அவர் ஊழிய அழைப்பை பெற்று அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்கு பேப்டிஸ்ட் திருச்சபையினுடைய பிரீமியர் செமினரியில் போய் படித்து அங்கே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கி திரும்பி வருகிறார். பேப்டிஸ்ட் சர்ச்சில்
என்ன சொல்லிக் கொடுப்பார்கள் என்றால், அந்த நிறைய பேப்டிஸ்ட் சர்ச் இன்றைக்கு கேரிஸ்மேட்டிக் ஆயிருச்சு, தட் இஸ் டிஃபரெண்ட். பட் தி ஆர்த்தடாக்ஸ் பேப்டிஸ்ட் சர்ச், they do not believe in speaking in tongues. அந்நிய பாஷை பேசுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. வரங்கள் இப்பொழுது தேவையில்லை. வசனம் புதிய ஏற்பாடு முதல் நூற்றாண்டுக்கு பிறகு கம்பைல் பண்ண பிறகு நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்ற அந்த வசனத்தை அவர்கள் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு gifts have ceased, cessation of gifts என்ற ஒரு பிலீஃப் உடையவர்கள். அவர் அங்க படித்து வந்தார், அதே டீச்சிங் தான் அவரும். இங்க வந்து அவருடைய சர்ச்சு பல வருடங்களாக 400 பேரா இருந்துச்சு. several years that church had 400 people. இவர் ஒரு குட் டைனாமிக் லீடர். இவர் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, நல்ல ஒரு பேஷனட் பர்சன் when it comes to evangelism. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நல்ல அந்த சர்ச்சை அவர் டேக் ஓவர் பண்ணாரு. The leadership appointed him to take over that church as a senior pastor. இவருடைய லீடர்ஷிப் கீழே 400ங்கிறது 1200 வளர்ந்தது. He grew the church from 400 to 1200 during his leadership there. ஆனா ஒரு நாள் இவரும் நல்லா அவருடைய லீடர்ஷிப் டீமுக்கெல்லாம் எல்டர்ஸ்க்கெல்லாம் வரங்கள் இல்லை, அந்நிய பாஷை இல்லை என்றெல்லாம் சொல்லி கொடுத்து நல்ல டீச்சர் வேற இவர். ஸோ அவருடைய கன்விக்ஷனை நல்லா டீச் பண்ணிட்டார். ஆனால் இந்தோனேஷியாவுக்கு ஒரு குருசேடுக்காக அவர் போகும் பொழுது, அந்த குருசேடில் பேசுவதற்காக தனியாக ஒரு அறையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, நல்ல ஆண்டவரிடத்துல ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் திடீரென்று அவரை நிரப்பி விட்டார். அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு பைபிள் எடுத்து பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். இப்போ திரும்பி வந்து அவருடைய அந்த சபையில் உள்ள லீடர்ஸ் கிட்ட பேசுவதற்கு தயங்கி ஆனால் ஃபைனலி ஹி ஸ்போக், பட் த லீடர்ஷிப் டிட் நாட் அக்ரி. ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய லாங் ஸ்டோரி நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். he was asked to leave the church. சபையை விட்டு அவர் போகும்படி அவரை சொன்னார்கள். இவர் இப்போ தனியாக ஒரு சபையை ஆரம்பித்தார். அந்த சபையில் இருந்த 1200 பேரில் 800 பேர் வந்துட்டாங்க இவருக்கு பின்னாடி. அந்த 400 பேர் உள்ள சபை 400 பேராகவே இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. வேற ஒரு லீடர் போட்டாங்க. இவர் 800 பேரா இருந்து ஆரம்பித்த சபை தான் 10,000 10 வருஷத்துல வளர்ந்துச்சு. And he chose to have the name Baptist, although Baptist did not recognize him. Faith Community Baptist Church, cell-based church. நான் செல் குரூப் கான்செப்ட் எல்லாம் கற்றுக்கொண்டது அவர்கிட்ட தான். சரி, அவர் ஒரு நாள் நேஷனல் லெவல் லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸில் ஆர் ராதர் ஒரு ப்ரேயர் ஈவெண்ட்ல அவர் சொல்றாரு, எனக்கு என்னதான் ஒரு வெற்றி என்னுடைய சபையில் நான் வந்து ஆரம்பித்தாலும் அந்த பழைய சபையை நினைக்கும் பொழுது, அந்த லீடர்ஸ் எனக்கு செஞ்ச காரியத்தை நினைக்கும் பொழுது ஒரு டீப் ஹர்ட் எனக்குள்ள இருக்கும். ஒரு ஆழமான ஒரு காயம். கான்ஷியஸாக நான் பல முறை அதை ஓவர் கம் பண்ணுவதற்கு எஃபர்ட் எடுத்தது உண்டு. பட் ஆனாலும் அவர் சொல்றாரு, அந்த ஹைவே வழியா நான் காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு போகும் பொழுது அந்த பழைய சபை இருக்கிற இடத்துக்கிட்ட அப்படி கிராஸ் பண்ணும்போது அந்த சபை என்று நான் பார்த்த உடனே ஒரு நெஞ்சு லேசா வலிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். See what I'm talking about? அந்த ஹர்ட், அந்த ஒரு காயப்பட்ட அந்த உணர்வு சீக்கிரம் ஆறாது. Overcoming bitterness and developing a humble attitude. தாழ்மையை வளர்த்துக் கொள்வது எப்படி? பெருமையை மேற்கொண்டு. சாந்த குணத்தை வளர்த்துக் கொள்வது எப்படி? கோபத்தை மேற்கொண்டு. கீழ்ப்படுகிற ஒரு மனப்பான்மை வளர்த்துக் கொள்வது எப்படி? முரண்டு பிடிக்கிற தன்மையை மேற்கொண்டு என்று படித்தது போல எப்படி கசப்பு காழ்ப்புணர்ச்சியை
ஓவர் கம் பண்ணி எப்படி மன்னிக்கும் சுபாவத்தை வளர்த்துக் கொள்வது என்ற ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்டை டீல் பண்ண போகிறோம். ஐம் ஷுவர் நீங்கள் காயப்பட்ட சூழ்நிலைகள் நினைவிற்கு வரும். உங்களை காயப்படுத்தினவர்களை நீங்கள் நினைத்து பார்க்கிற நேரம் வரும். ஈவன் as I teach this, இந்த செஷனும் அடுத்த செஷனும், and painful memories are going to be flashed back again. But may the Lord bring those memories so that you can deal with it. இந்த கசப்பு, காழ்ப்புணர்ச்சி, மன்னிக்க முடியாத தன்மை பல நிலையிலே இருக்கிறது. ஒன்று, ஆண்டவரை கசந்து கொள்ளுகிற சில சம்பவங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கக்கூடும். நான் சொல்லுகிறது அது கரெக்ட்னு நான் சொல்லல. பட் ஆனால் ரியாலிட்டி ஆஃப் லைஃப், யூ எக்ஸ்பெக்டட் காட் டு டூ திஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் அண்ட் யூ ஆர் ஹர்ட் வித் காட். சம்டைம்ஸ் யூ ஆர் ஹர்ட் வித் யுவர் செல்ஃப் அண்ட் யூ டோன்ட் ஈவன் ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டூபிட் காரியம் செஞ்சிட்டேன், புரியுதா? You hate yourself as a result of that. Of course, you did make a poor choice in life and that costed you a lot. But there's no point living in regret. வாழ்க்கையில உங்களை நீங்களே மன்னிக்க முடியாமலும் அல்லது ஆண்டவரை குற்றப்படுத்தி அவரை நினைத்து அவர் எனக்கு தீமை செய்து விட்டார் என்று நினைத்து காயப்படுவது, மற்றவர்கள் இவனாலதான் எனக்கு நடந்துச்சு, இவனை நான் மன்னிக்க மாட்டேன், ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும், நான் சொல்றது புரியுதா? இந்த விதமான ஒரு உணர்வு மற்றவனுக்கு நடந்துச்சு, எனக்கு நடக்கல, அவனுக்கு நடந்த நன்மை எனக்கு நடக்கல, எனக்கு நடந்த தீமை அவனுக்கு நடக்கல. See, all these things, comparison, jealousy, envy, hurt, regrets, இதெல்லாம் இந்த விதமான ஒரு கசப்பு வேரை நமக்குள்ளே வளர்த்துவிடும். Regret, jealousy and envy can all lead to feelings of bitterness and to an unhappy life. வருத்தம் உங்கள் மேல, மற்றவர்கள் மேல, ஆண்டவர் மேல, பிறருக்கு இருக்கின்ற காரியத்தை பார்த்து ஒரு பகை உணர்வு, எனக்கு இல்லையே என்ற பரிதாப உணர்வு, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்மை இந்த கசப்பு வேர் உள்ளே வளர்வதற்கு இடம் கொடுத்துவிடும். இந்த கசப்பு வேர் நமக்குள்ள வளர வளர, the root of bitterness வளர வளர, we lose the grace of God. தேவ கிருபையை நாம் இழந்து விடுகிறோம். வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், யோபனுடைய மனைவி வாழ்க்கையில ஏற்பட்ட சம்பவத்தின் நிமித்தம் காயப்பட்டு, ஆண்டவர் மேல காயப்பட்டு என்ன சொல்லிட்டா, தேவனுடைய அந்த காரியங்களை அவள் புரிந்து கொள்ள முடியாததுனாலே, ஏற்றுக்கொள்ள முடியாததுனாலே, அந்த முதிர்ச்சி இல்லாததுனாலே, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. புருஷனை சாக சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ண போகுது தெரியல. ஆனா புருஷனை சாக சொல்லுது, தேவனை நல்லா திட்டிட்டு செத்து போயான்னு சொல்லுது. That was a reaction out of hurt. மீகாள் தாவீதினுடைய வாழ்க்கையிலே இருந்து பறிக்கப்பட்டாள். பிறகு பல ஆண்டுகள் கழிந்து மறந்து, ஆனால் ஒரு நாள் நினைவிற்கு வந்து மீகாளை சேர்த்துக் கொள்ளுகிறான்.
அதாவது இந்த மீகாளுக்கு ராஜாவா இருக்கும் பொழுது சேர்த்துக் கொள்ளும் பொழுது அவளுக்கு ஒரு காயம் ஏற்படுகிறது. முதலாவது தன்னை தாவீதினிடத்திலிருந்து பிரித்த தன்னுடைய தகப்பன். அடுத்து தாவீது ஆரம்ப நாட்களிலே உடனே தொடரவில்லையே அந்த அன்பிலே அவன் என்னை மறந்து வேறு காரியங்கள்லாம் வாழ்க்கையில செய்து பிறகுதானே என்னை யோசித்தான். ஒருவேளை அந்த ஹர்ட்ஸ் அதனால உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் பொழுது தாவீது நடனமாடி வரும் பொழுது அவள் ஏளனமாய் பேசுகிறாள். ஹர்ட் பீப்புள் வில் பி கிரிட்டிக்கல். அதோடு அவள் மலடியாய் போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. See, bitterness led to she being not able to bear fruit in her life. Bitterness leads to fruitlessness. வாழ்க்கையிலே ஏற்பட்ட கசப்பு அது நம்மை முன்னேற விடக்கூடாதபடிக்கு நம்ம இதை இழுத்து கொண்டு கீழே தள்ள அது நினைக்கும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல 1 Samuel chapter 30 verse 6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசத்தினாலே மனக்லேசமானதினாலே when they were hurt the people who were with David அவரை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். See, they had this hatred or developed hatred towards David. காயப்பட்டவர்கள் மற்றவர்களை காயப்படுத்துவார்கள். Hurt people will hurt others. நீங்க காயப்பட்டிருந்தீங்கன்னா அந்த காயம் ஆறலன்னா நீங்க மற்றவங்களை காயப்படுத்துவீங்க பிரதர். நீங்க காயப்பட்டிருந்தீங்கன்னா அந்த காயத்தை ஆற்றுவதற்கு நீங்க முயற்சி எடுக்கலன்னா நீங்க பிறரை காயப்படுத்துவீர்கள் சகோதரியே. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். See, people were trying to hurt David. இதெல்லாம் untoward incident in life. வாழ்க்கையில நடக்கிறதான சாதகம் இல்லாத சூழ்நிலைகள். வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது வேறு யாரையாகிலும் குறை சொல்லுவார்கள். இவனாலதான் நடந்துச்சு, அவனாலதான் நடந்துச்சு, கல்யாணம் பண்ணமே, இந்த பொம்பளை வீட்டுக்குள்ள வந்தாலே, இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்த அன்னைக்குல இருந்து இந்த குடும்பத்திற்கு ஏதாவது கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மருமகா வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல ஏதாவது மரணம் நேரிட்டுச்சுன்னா ஐயோ இவ வந்ததுனாலதான் நம்ம குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் போச்சு. See, all kinds of superstitions, all kinds of wrong orientation can cause us to be hurtful towards people. வெண்டல் ஸ்மித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய புஸ்தகத்தில் The Roots of Christian Character என்ற புஸ்தகத்தில் அவர் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். Because of man's sinful nature, because of man's self-centered nature, he is unwilling to humble himself in asking forgiveness for wrongs he has committed. He also finds it difficult to forgive others and thereby harbors resentment and bitterness. And number 3, he is easily offended and continues to retaliate by offending others. This is the root of hatred and strife. மனிதன் தன்னுடைய பாவ சுபாவத்தினாலும் சுயநலத்தினாலும் அந்த சுய என்ற காரியத்திலே மூழ்கி கிடக்கிற சுபாவம் இருக்கிறபடினாலும் முதலாவது செய்த தவறிற்கு மன்னிப்பு கேட்டு தாழ்த்த மனமில்லாத ஒரு நிலை. இப்படி யாரையாவது நீங்க பாக்குறீங்களா? வேற யாரையும் இல்லை பாஸ்டர், என்னையே நான் பார்க்குறேன் பாஸ்டர். நீங்க சொல்லும் போது அப்படியே வரைபடம் போட்டு அப்படியே ஸ்கேன் எடுத்து காட்டுற மாதிரி இருக்குது. மனிதனுடைய பாவ சுபாவத்தினால சுயம் என்ற அந்த சுபாவம் இருக்கிறதுனால
இந்த ஆசிரியர் சொல்லுகிறார், நம்பர் 1, செய்த தவறிற்கு மன்னிப்பு கேட்க மாட்டான், தாழ்த்த மாட்டான். 2வது, கசப்பு நிமித்தம் பிறரை மன்னிக்க மாட்டான். 3வது, எளிதாக காயப்பட்டு விடுவான், ரொம்ப சென்சிட்டிவா இருப்பான், பிறரையும் காயப்படுத்துவான். Can you imagine people in your life like this? Oh, I can imagine a number of people. தப்பு ஒத்துக்க மாட்டான், பிறரை மன்னிக்க மாட்டான், ரொம்ப சென்சிட்டிவ், பிறரை காயப்படுத்துவான், இவனும் காயப்பட்டு கொள்ளுவான். ஐயோ, very difficult if you have a character like that in your family. Ladies, if you have a husband like that, God's grace upon you. Wives, if you have that kind of bitterness, God's grace be upon the husband and the children. The family can be like a hell. இந்த பிரச்சனையுடைய நபர் இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களால அந்த குடும்பம் அழுது கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மறந்துடாதீங்க. உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, உங்கள்கிட்ட சொன்னா இன்னும் கோவப்படுவீங்க நீங்க, அதனால உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. பிள்ளைகள் கவனிங்க, பெற்றோர் கவனிங்க, மாமியார்மார் கவனிங்க, மருமகாமார் கவனிங்க. சீன தத்துவம் என்ன சொல்லுது தெரியுமா? சைனீஸ் ப்ராவர்ப் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு வழக்க சொல் சீனாவில், whoever opts for revenge should dig 2 graves. பழிவாங்க தீர்மானிக்கிறவர்கள் 2 குழியை வெட்டணுமா. எதிரிக்காக குழி வெட்டும்போது உனக்கும் ஒட்டிக்கோ, ஏன்னா நீ சாவதான் போற. என்ன அப்படிப்பட்ட மனப்பான்மை உடைய நீ நல்லா இருக்க மாட்ட. பழிவாங்க தீர்மானிக்கிறவர்கள் 2 குழியை வெட்ட வேண்டும் என்று சீன பழமொழி சொல்லுகிறது. Whoever opts for revenge should dig 2 graves. Well said. ஜேசி ஆர்னால்ட் என்ற ஒரு எழுத்தாளர் The Lost Art of Forgiving என்ற அவருடைய புக்லெட்ல மன்னிப்பு என்ற தன்மை இன்றைக்கு மறந்து போன ஒரு கலையாகிவிட்டது என்ற ஒரு புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார். Bitterness is more than just a negative outlook on life. கசப்பு என்பது வாழ்க்கையை குறித்த ஒரு எதிர்மறையான கண்ணோட்டம் மட்டுமல்ல. It is much more than that. கசப்பு என்பது எதிர்மறையான ஒரு வாழ்க்கையின் கண்ணோட்டம் மட்டுமல்ல. It is destructive and also self-destructive. இது அழிவின் தன்மையை கொண்டது. இது அழிவின் தன்மையை கொண்டது. சுய அழிவை கொண்டு வரும். Willfully holding on to grudges against another person has a disastrous effect on the soul. அது ஆத்மாவை பெருமளவு பாதிக்கும். It opens the door to evil and leaves us vulnerable to thoughts of spite, hatred and even murder. இது பொல்லாப்புக்கு வழியை திறக்கும். இது வெறுப்புணர்வு, பகை உணர்வு, கொலை உணர்வு என்ற காரியங்களுக்கு நேராக நடத்தக்கூடும். It destroys our souls and it can destroy our bodies as well. இது ஆத்மாவை அழிக்க கூடியது, விட்டால் சரீரத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையது. We know that stress can cause an ulcer or a migraine, but we often fail to see the relationship between bitterness and insomnia. கவனிங்க, அதாவது வாழ்க்கையில் அழுத்தம் வரும் பொழுது அல்சர் வரும், தலைவலி வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல
கசப்பு உணர்வு உடையவர்களுக்கும் மனவியாதி உடையவர்களுக்கும் தொடர்பு உண்டு. You face depression, you face mental illness, and you don't think properly. Your mind is affected because of your bitterness. நேரடியான தொடர்பு உண்டு என்று சொல்கிறார்கள். Medical researchers have even shown a connection between unresolved anger and heart attacks. கட்டுப்படுத்த முடியாத கோபத்திற்கும் இருதய நோய், ஹார்ட் அட்டாக்குக்கும் நேரடி தொடர்பு உண்டு. கசப்பு உணர்வுக்கும் மனவியாதிக்கும் நேரடி தொடர்பு உண்டு. மன அழுத்தத்திற்கும் தலைவலி, அல்சர் போன்ற காரியத்திற்கும் தொடர்பு உண்டு என்று சொல்லுகிறார்கள். பொறுமையோ பொறாமையோ என்றால் எலும்புருக்கி என்று பைபிள்ல வாசிக்கிறோம் இல்லையா? பொறாமையோ என்றால் எலும்புருக்கி, டிபி. இங்க பாருங்க, நிறைய கேரக்டர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிசிக்கல் ஹெல்த்துக்கும் ஆபத்து கொண்டு வருகிற காரியத்திலே ஈடுபடுகிறார்கள் என்பதை மறந்துடக்கூடாது. மன்னிக்க முடியாத தன்மை என்பது கொலையை விட கொடிய காரியமாக இருக்கலாம். ஐ ரிப்பீட், மன்னிக்க முடியாமை என்ற காரியம் கொலையை காட்டிலும் கொடூரமாக இருக்கக்கூடும். ஏன் தெரியுமா? ஒரு அவசர உணர்விலே கொலை செய்து விடலாம். ஆனால் மன்னிக்க முடியாத தன்மையோ ஒரு திட்டமான இருதயத்தின் தீர்மானம். இதைதான் டீல் பண்றோம் இன்றைக்கு. It may be definitely, it may be infinitely worse to refuse to forgive than to murder, because the latter may be an impulse of a moment of heat, whereas the former is a cold and deliberate choice of the heart. Bitterness builds up. இந்த கசப்பு உணர்வு என்று சொல்லுகிறோமே, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது வேர் விட்டுரும், நல்ல வேர் விட்டுரும். இதை நீங்க டீல் பண்ணலனா, முளையிலேயே கிள்ளி எறியலனா இது வேர் விட்டுரும். Bitterness starts out small, begins with an offensive thought in the mind over a person or circumstance. ஒரு சூழ்நிலையோ அல்லது ஒரு நபரை குறித்தோ ஒரு கசப்பு உணர்வு, லேசா ஒரு அஃபென்ஸ், ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது ஆபத்தான ஒரு உணர்வு, அது ஆரம்ப உணர்வு. அது அங்கேயே முளையில கிள்ளி எரியாவிட்டால் அவனை அது அழித்து விடும். எச்சரிக்கை. அது ஃபர்ஸ்ட் அப்படி ஆரம்பிக்குதா, ஒரு சின்ன அஃபென்ஸ், யாரோ ஒருத்தன் காயப்படுத்திட்டாங்களா, அதை அப்படியே மன்னிச்சு விடுறதில்லை, மறக்கிறதில்லை. வீட்டுக்கு போயிட்டு we replay it in our minds. மனதிலே திருப்பி திருப்பி ஒரு அந்த ஒரு சிடி பிளேயரை திருப்பி திருப்பி போட்டு கேட்கறது போல மனதிலே திருப்பி திருப்பி ஓட விடுதல். இது பாருங்க எப்படி டெவலப் ஆகுது பாருங்க. Then we retell our hurts to any available listener. ஆமா, முதல்ல மைண்ட்ல ரிஹர்ஸ் பண்றது, அப்புறம் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட அதை சொல்றது. நாம் அடைந்த காயத்தை பிறரிடம் சொல்லுதல், துல்லியமாக விவரங்களோடு டீட்டெயிலா இமோஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சொல்றது. நெக்ஸ்ட் லெவல். முதல் லெவல்ல ஒரு சின்ன அஃபென்ஸ், பிறகு அதை ரிஹர்ஸ் பண்ணி பார்க்கறது, பிறகு அதை யாராவது வந்தா அதை அப்படியே சொல்றது. நெக்ஸ்ட், we enlist supporters for our view. நமது கருத்திற்கு ஆதரவு திரட்டுதல். அதே மாதிரி வியூ. இவர் இப்படிங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க நானும் சொல்றேன். ஓ அப்படியா, அப்ப கூட்டணி. காயப்படுவதற்கு கூட்டணி அமைத்துக் கொள்வார்கள். They will have pity party. They will gather around coffee, tea, and they'll talk about these hurts. They have pity party. Sad. It is for their own destruction they do it. Believers, people of God, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பரிதாப பந்தி குடிக்கொள்வார்கள் அவர்களாக. ஆமா, டீ கடை போகும் பிரதர், வாங்க பேசுவோம் அவரை பத்தி, காயப்பட்டார்ல. ஆமா, அதுக்கப்புறம்
we hear the offending person's name and cringe. யாராவது அந்த குறிப்பிட்ட நபருடைய பேரை சொன்னாலே உள்ள அப்படியே பொங்க. நான் சொன்ன தெரியுமா, அந்த வழியா போகும் பொழுது அந்த கார்ல அந்த இருதயம் அப்படி லேசா வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அப்ப நான் அண்டல் டிஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டேன் அந்த பாஸ்டர். காயப்படுத்தினவரின் பெயரை கேட்டாலே எரிச்சல் வரும். அடுத்த நிலை, we decipher the offense as intentional and our offender as full of spite. அடுத்த என்ன தெரியுமா, அந்த வேண்டுமென்றே செய்ததாக ஒரு திட்டமிட்ட சதி அவன் செய்தது என்று அதை நம்ம இன்னும் கொஞ்சம் துல்லியமா அதை கேட்டகரைஸ் பண்ணி, இதனை என் மீதமுள்ள கோபத்தினால பொறாமைனால அவன் செய்தான் என்று அவனை சாடி, இதற்கு அடுத்து இன்னொரு நல்லது தெரியுமா, we look for other reasons, both real and imaginative reasons to dislike our villain. நம்முடைய வாழ்க்கையில அந்த நபரை ஒரு வில்லனாக சித்தரித்து குற்றப்படுத்த உண்மையற்ற கற்பனை காரணங்களையும் திரட்டி ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் கேஸாக அதை வளர்த்துக் கொள்ளுதல். நான் சொல்றது புரியுதா? நம்ம எல்லாருக்கும் இது சிலர் மேல இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு இருக்கிறது நான் விவரித்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா? இட் ஸ்டார்ட்ஸ் அவுட் ஸ்மால். அது லேசா ஆரம்பிக்கும். எவிடன்சஸ் ஆஃப் த ரூட் ஆஃப் பிட்டர்னஸ். இந்த கசப்பு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, டிஸ்கிரைப் பண்றேன் பாருங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் அல்லது நீங்களே அப்படி இருக்கீங்களான்னு பாருங்க. they'll be very sad. ஒரு துக்க முகத்தோடு இருப்பார்கள், ஒரு வாடின முகத்தோடு இருப்பார்கள். they have no joy, they have no peace. they look sad and they display a sad, sorrowful countenance. துக்கமுகம். Kingdom of God is righteousness, peace and joy. இது ரைச்சஸ்னஸும் இல்லை, பீஸ் ஜாயும் இருக்காது. ஆகவே சொல்றது புரியுதா? துக்கமுகத்தோடு இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அதாவது உண்மையில வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சம்பவத்து நிமித்தம் அந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி அந்த நேரத்தில் ஒரு சாவு வீட்டில் டோன்ட் கோ அண்ட் ஜட்ஜ் அ பர்சன் இன் அ ஃபியூனரல் who is looking sad and say evidences of the root of bitterness. எனக்கு சொல்லி கொடுத்தாரு பாஸ்டர் கல்யாணகுமார், உனக்கு பிட்டர்னஸ் இருக்குது, ப்ளீஸ் 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 டோன்ட் டேக் இட் டு எக்ஸ்ட்ரீம் லைக் தட் அண்ட் டோன்ட் டேக் இட் அவுட் ஆஃப் கான்டெக்ட். ஐம் டாக்கிங் அபவுட் அ நார்மல் பர்சன் இன் அ நார்மல் டே டு டே லைஃப் ஹூ இஸ் ஆல்வேஸ் தொங்கு போட்டு ஃபையிங் இஸ் மூஞ்சி. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு ரொம்ப நொந்து போய் அப்படியே அவங்க நடக்கிறதையே அவங்க வந்து ஒரு நடமாடும் பிணமாகத்தான் நான் பார்ப்பேன். சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி நோ மோட்டிவேஷன் இன் லைஃப். they are as good as dead and they stink also like dead bodies. ஐயோ, எப்படி இல்லை இப்படிப்பட்ட ஆட்களோடு நம்ம வாழ்க்கை நடத்த வேண்டியது இருந்தா, sometimes our spouse can be like that. Oh, I pray that somehow your spouse will get healed of this hurt so that you can live a peaceful life. Dukkamugam, sad countenance, because it is not the spirit of Jesus. அது ஆவியின் கனியில ஒன்று சந்தோஷம் அது இருக்காது. இது ஆவியின் கனி இல்லையே. Much can be said and much can be described about this negative character trait. இரண்டாவது,
சர்காஸ்டிக், குறை பேசுகிற ஆவி, முற்போக்கான பேச்சு இருக்காது. எப்பயுமே அவங்க குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள். சர்காஸ்டிக் டாக், கிரிட்டிக்கல் டாக், ஆல் கமிங் அவுட் ஆஃப் ஹர்ட். நான் ஃபியூ டேஸ் பேக்கு ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்ல செய்தி கொடுத்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து பேசினேன். ஐயோ, ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலையில அப்படியே ரொம்ப எனக்கு பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படியே தாடி வளர்த்துல அப்படியே ஷேவ் பண்ணாம அப்படியே முகத்துல ஒரு அருளும் இல்லை, கண்ணில் ஒரு ஸ்பார்க் இல்லை, அப்படியே தொங்கி போட்ட முகத்தோட வந்து முடிஞ்ச உடனே பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம் பிரதர், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க பிரதர், ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் ஹிம், பட் அப்படியே என்ன சொல்லுங்க, பிரச்சனையை சொல்லுங்க சொன்னாரு. அப்படியே அவரால் பேசவே முடியல, பலனே இல்லை. யூ பிகம் வீக், இட் ஈட்ஸ் யுவர் ஸ்ட்ரெங்க். அப்படியே இல்ல, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஐயா, ஹெல்ப் பண்றது வந்து இது என்னுடைய ஊழியம் கிடையாது, இது என்னுடைய பட்ஜெட்லையும் கிடையாது. நீங்க சொல்ற உதவி என்னால் செய்ய முடியாது, ஆனா ஏதாவது செய்யலாம் கண்டிப்பா. பட் ஆனா சொல்லுங்கன்னு சொன்னா அப்படியே குறை தான், இவங்கள குறை அவங்கள குறை எல்லாம். இவர் மட்டும்தான் கரெக்டான ஆளு மாதிரி. இவர் ஏற்கனவே எப்பயுமே எல்லாரும் குறை சொல்ற ஆவி. இப்ப இல்ல, நான் 20 வருஷமா பாக்குறேன். என்ன எல்லாம் பயங்கரமா பேசியிருக்கிறார் இவர். இப்ப சொன்னேன், இவ்வளவுதான் முடியும் என்னால, இவ்வளவு செய்யறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு கணிசமான ஒரு தொகை தான், ஐ வாண்டட் டு ஹெல்ப் ஹிம் ஆஸ் அ பிரதர். இல்ல, இன்னும் கொஞ்சம் கூட கொடுங்க. நான் சொன்னேன், பிரதர் இதுவே நானும் நமக்கு இருக்கிற நட்புனால செய்கிறேன், பட் வந்து பாருங்க, நீங்க என்ன பண்ண முடியும் பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, யார் மேலேயும் கசப்பு உணர்வு வேண்டாம். சரி, அப்ப சொன்னாரு, சரி உங்களால முடியலன்னா யார்ட்டையாவது சொல்லி ஹெல்ப் பண்ற ஆட்களையாவது எனக்கு காட்டுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க யாரோடையும் சேர மாட்டீங்கயா, நான் உங்களை இந்த வட்டாரத்தில் தான் இருக்கிறீங்க, நான் இப்போ வந்து 20 வருஷம் கழிச்சு தான் நானே பார்க்குறேன் ஃபெல்லோஷிப்பில், உங்களை வரமாட்டேங்கிறீங்களே, யாருக்குமே தெரியாது நீங்க இந்த ஏரியாவில் உள்ள பாஸ்டான்னு கேட்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் யார்கிட்ட சொல்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு? எங்க சர்ச் இருக்குன்னா இங்கே தான் இருக்கு, என்ன ஆளக்கான் 20 இயர்ஸா இல்லை. ஸோ யாரோடையும் சேர்றதில்ல, ஹர்ட்ஸ் 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 ஹர்ட்ஸ். ஃபைனலி he himself is completely ruined. Very sad. குறை, பிரியமானவர்களே, குறை சொல்றது உங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும், நல்ல ஜாலியா இருக்கும் பேசும்போது. ஆமா, ஒருத்தரை பத்தி பேசும்போது அப்படியே ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ணி பேசிடலாம் ஈஸியா. பட் ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஒரு அசஸ்மெண்ட் ஆஃப் கேரக்டர், இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நிதானிக்கிறதுக்கு டிஸ்கஸ் பண்றது இல்லை இது. தட் we need to. We cannot be fools, we cannot be naive. பட் இல்ல, அந்த காயப்பட்ட இதோட அந்த நொந்து போயிட்டு அந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன் அப்படி இம்பார்ட் பண்ணுவாங்க பாருங்க அந்த கதை சொல்றவங்க. நீங்க அங்கே கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா அவங்க கதை கேட்டீங்கன்னா நீங்க டிப்ரெஸ் ஆயிருவீங்க. கவுன்சிலிங்லாம் இந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து டிப்ரெஷன் ஆன மாதிரி ஆயிரும். அவங்க அப்படி நம்ம மேலே இறக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நிறைய பேர், எனக்கு நிறைய பேருடைய ஃபேஸ் ஞாபகம் வருது, நிறைய பேருடைய பேர் ஞாபகம் வருது, நிறைய பேர் செய்த பிஹேவ் பண்ண பிஹேவியர்லாம் எனக்கு ஞாபகம் வருது. inability to trust others and God. Number 3, evidences. அவங்கள வந்து யாரையும் நம்ப மாட்டாங்க, ஆண்டவர் நம்ப மாட்டாங்க, மக்களே நம்ப மாட்டாங்க. காயங்கள், ஆறாத காயங்கள், ஆல்வேஸ் சஸ்பீஷியஸ், சந்தேக ஆவி. பிறரை நம்பும் தன்மை இல்லை, ஆண்டவரை நம்பும் தன்மையும் இல்லை, விசுவாசம் இல்லை, அன்பு இல்லை, ஆவின் கனி எதுவுமே இல்லை.
ஐக்கியத்திலிருந்து தங்களை வேர்பிரித்துக் கொள்வார்கள், தங்களை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். இவர்கள் நினைப்பார்கள் அங்கு போனா நம்ம கரப்பட்டுருவோன்னு. பட் ஆக்சுவலா நல்லது இவங்க விளங்கி இருக்கிறது. ஏன்னா இவங்க தான் மத்தவங்கள கரப்படுத்திடுவாங்க. சிலர் உண்மை இல்லாத சம்பவத்தை நம்பி கசப்போடு இருப்பாங்க. ஒருத்தரை குறித்து தவறான எண்ணத்தை இவர்களா இமேஜினேஷன்ல வளர்த்து கொண்டு இவர்களா அதை இமேஜின் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் ஃபேப்ரிகேட் பண்ணி பிறகு யாராவது ஒன்று சொன்னா அதை செலக்டிவா அதை மட்டும் எடுத்து இவங்க ஒரு பெரிய ஒரு லாயர் மாதிரி ஒரு கேஸ் பில்ட் பண்ணி இவங்க இவங்களா போராடிக்கிட்டு இருப்பாங்க. Oh my brother, if you are like that, please come out of it. It's not going to help you. It's going to ruin you. You are building a grave for yourself. உங்களுக்கு நீங்களே குழியை வெட்டி கொண்டிருக்கிறீங்க. வியாதி வரும் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு. இங்க பாருங்க, வியாதி வர்ற எல்லாருக்கும் பிட்டர்னஸ் நினைக்காதீங்க. பட் ஆனா பிட்டர்னஸ் கேன் லீட் டு சிக்னஸ். ஃப்ரீக்வெண்ட் சிக்னஸஸ். அப்படியே சோம்பேறித்தனமா இல்ல வீக்னஸ் இருக்கும், லெத்தார்ஜிக்கா இருக்கும். ஆமா, காலையில எழுந்திருக்க முடியாது. இட் ஈட்ஸ் அப் the strength in you. Physically it eats you up, emotionally it eats you up, it makes you weak emotionally and physically. Frequent depression and discouragement. மனநிலை சோர்வு, ஊக்கமில்லாத நிலை, களைப்பு, தூக்கமின்மை. தூங்க மாட்டாங்க. They cannot have peaceful sleep. நைட்லாம் தூங்காம அதை ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சுய பரிதாபத்தில் மூழ்கி கிடத்தல். இந்த மாதிரி ஆட்களுக்கு பயங்கர மெமரி இருக்கும் ஆஃப் த நெகட்டிவ். தே ஹேவ் அமேசிங் மெமரி ஆஃப் த நெகட்டிவ் வித் த டைனியஸ்ட் டீடைல். அதாவது ரொம்ப டீடைலா they catalog every offense against them and are always ready to show others how much they have been hurt. தாங்கள் எவ்வளவு காயம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக விவரித்து அந்த வில்லனை குறித்து அழகா சித்தரித்து, அதாவது இவர்களுக்கு அந்த காயம் வராவிட்டாலும் அவர்கள் மேல காயப்படுகிற அளவிற்கு இவர்களையும் உருவாக்கி ஆள் சேர்க்கிறது. கேம்பெயின் against that villain. Oh Jesus, it's tough. யோசேப்புக்கு காயம் வருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. சகோதரர்கள் கொல்ல நினைத்தார்கள், குழியில போட்டார்கள், அடிமையாக விற்றார்கள். What else can you or what worst thing can happen to you other than this? He had it all. யாரு? யோசேப்பு. சொந்த சகோதரர்கள். காயப்படுவதற்கு எல்லா காரணம் இருந்தது. அவனுக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. முதலாவது குழந்தை பேர் மனாசே. யோசேப்பு, கர்த்தர் என்னை மறக்க செய்தார். அர்த்தம், கர்த்தர் என்னை மறக்க செய்தார். The Lord helped me to forget. May the Lord help you to forget. அதுக்கப்புறம் பிறந்தது ஈப்ராயிம். ஈப்ராயிம் என்றால் கனி கொடுக்கிற நிலைமை அல்லது ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நிலைமை. ஆசீர்வதிக்கப்படுகிற நிலைமை, கனி கொடுக்கிற நிலைமைக்கு வரணும்னா எப்ராயிம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனாசே பிறக்கணும். காயங்கள் ஆறணும். God wants to heal your hurts. கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்ற விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்ற விரும்புகிறார். Many are hurt. You have become barren and you have become fruitless because of your bitterness, my brother, my sister. நீ காயப்பட்டது நிமித்தம், கசப்பான வேர் கொண்டது நிமித்தம் நீ மலட்டுத்தன்மையோடு நீ கனி கொடுக்க முடியாத நிலையிலே இருக்கிறாய் சகோதரனே. The enemy is eating you up. You have bitterness towards God, you have bitterness towards people, you have bitterness towards yourself at times. உனக்கு நீயே அந்த வெறுப்பு உணர்வோடு இருக்கிறாய்.
நல்லதில்லை. கர்த்தர் என்னை மறக்கச் செய்தார் என்ற அந்த அனுபவத்திற்குள்ள நீங்க வந்தாதான் ஆசீர்வாதம் கனி கொடுத்தல் என்ற நிலைமைக்குள்ள நீங்க போக முடியும். Unless you have that breakthrough in the area of receiving forgiveness from God and releasing forgiveness towards others, you are not going to be fruitful, my brother. நீங்கள் ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற வரை, மற்றவர்களை நீங்கள் மன்னிக்கிற வரை நீங்கள் இந்த பிரேக் த்ரூக்குள்ள வரப்போவது இல்லை. பிரதர், நீங்க சொல்றது ரொம்ப ஈஸி, பைபிள்ல இருந்து நீங்க வசனம் எடுத்து பேசுவது ஈஸி. ஆனா எனக்கு ஏற்பட்ட காயத்தை உங்களுக்கு நான் சொன்னால் நீங்களும் காயப்படுவீர்கள். ஆர்கியூ பண்ணலாம் பிரதர், you can argue until the sun comes down or until the cow comes home, but let me tell you, it is wrong. அது தவறு. முடியாது, நான் ஸ்ட்ரகிள் பண்றேன், ஒத்துக்கிறேன் பிரதர், அதுக்காக கரெக்ட் ஆகாது. Just because you are struggling, just because I am struggling, that doesn't make it right. Yes, you are going through the pain. That's why we are saying allow God to heal you, allow God to forgive you. ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறதற்கு அனுமதி கொடுங்க. நீங்க மற்றவர்களுக்கு மன்னிக்க ஆண்டவர் கிருபை கொடுக்கணும்னு கேளுங்க. செல்வின் ஹியூஸ் என்ற ஒரு பியூட்டிஃபுல் பைபிள் டீச்சர், எக்ஸலண்ட் கவுன்சிலர், ரிவைவல் பர்சன், ஒரு எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிற குசேட் ஃபார் வேர்ல்ட் ரிவைவல் என்ற ஒரு மினிஸ்ட்ரி. அவர் எவ்ரிடே வித் ஜீசஸ் என்ற ஒரு புஸ்தகத்தை அவர் டெய்லி டிவோஷனை பல வருடங்களாக எழுதி வந்தார். ஹி இஸ் நோ மோர். அவருடைய டிவோஷனல் இன்னும் சர்க்குலேட் ஆகிக்கொண்டு இருக்கிறது. பட் ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் மீட்டிங் ஹிம் ஆன் 3 occasions personally, and I had the privilege of attending 3 of his seminars, and I have the privilege of reading his books for years. செல்வின் ஹியூஸ் என்ற அவருடைய புஸ்தகம் 1995ஆம் ஆண்டு வெளியான ஒரு டிவோஷனல் புக்லெட்ல அவர் எழுதியிருந்த காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உண்மையான ஒரு சம்பவம், அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவர் ஒரு கவுன்சிலர். அவர் இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவர் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் பாஸ்டரா இருந்தார் ஒரு சர்ச்சில். அவர் சொல்லுகிறதை நான் இங்கே வாசிக்கிறேன், தமிழ்லையும் சொல்றேன். Once in a church I pastored, I watched a man become consumed with bitterness because one of his children was killed by a careless motorist. ஒரு ரோட்ல மோட்டார் பைக் ஓட்டிக்கொண்டு வருகிற ஒரு நபர் ஆக்சிடென்டலா தன்னுடைய குழந்தை ஒன்றின் மேல ஏத்தி அந்த விசுவாசியினுடைய குழந்தை மரித்து விட்டது. அந்த நபருடைய பாஸ்டர் தான் இந்த செல்வின் ஹியூஸ். I watched a man become consumed with bitterness என்று சொல்றார். இந்த மனுஷன் அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த கசப்பு உணர்வுக்குள்ள எவ்வளவு ஆழமாக வேர்விட்டான் என்பதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். Everyone in the church sympathized with him and shared the sorrow, and when he referred to the careless motorist as a murderer, no one disagreed with him. என்ன சொல்றாருன்னா, அந்த நேரத்தில் அந்த மனுஷனுடைய கோபம், கொந்தளிப்பு எங்கள் எல்லாருக்கும் புரிந்தது. அவன் ஒரு கொலையாளி என்று கூட கோபமாக சொன்னான் அந்த விசுவாசி. அதை கூட எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று இந்த பாஸ்டர் எழுதுகிறார். பட் ஆனாலும் when the initial shock had passed and his grief became lesser in intensity, he showed such a desire for revenge that people became concerned. இந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு, இந்த உணர்வு கொந்தளிப்பு நேரங்கள் எல்லாம் முடிந்த பிறகு, துக்க நாட்கள் எல்லாம் முடிந்த பிறகு, இன்னமும் வைராக்கியத்தோடு ஒரு பழிவாங்குகிற எண்ணத்தோடு இருந்ததை பார்த்து எங்களுக்குள்ளே ஒரு கரிசனை உண்டானது. And I felt it necessary to speak to him about it.
பாஸ்டராக இருக்கிற செல்வினியை சொல்லுகிறார், அவரோடு கூட பேசுவதற்கு எனக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டது என்று நான் உணர்ந்து நான் பேசுகிறேன். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், my anger and bitterness is justified, he argued. எனக்கு இருக்கிற கசப்போ, எனக்கு இருக்கிற இந்த காழ்ப்புணர்ச்சியோ கோபமோ நியாயமானது என்று அவன் சொன்னானாம். That murderer took away one of my beautiful children, and I will never let go of my bitterness until I know he too is lying in his grave. அதாவது அவன் அந்த கல்லறையில் அவன் போய் சேருகிற வரை இந்த பழி வாங்குகிற எண்ணம் எனக்கு இருக்கத்தான் செய்யும் என்று சொன்னானாம். அதற்கு அந்த பாஸ்டர் சொல்றார், செல்வின் ஹியூஸ், I tried to show him that such an attitude would ruin not only him but also his relationship with his family. பாஸ்டரா இருக்கிற நான் சொன்னேன் கவுன்சிலிங் டைம்ல, ஐயா இப்படிப்பட்ட ஒரு உணர்வு அது உங்களை அழித்துவிடும், உங்கள் குடும்பத்தை அழித்துவிடும் என்று புத்தி சொன்னேன். ஆனால் அந்த ஆலோசனையை அவன் கேட்கவில்லை. பட் he did not listen to my counsel. He continued to burn with concentrated hate. இன்னமும் அந்த கோப உணர்வை வளர்த்துக் கொண்டேதான் இருந்தான் என்று அவர் சொல்லுகிறார். I stood by helplessly as his family grew afraid of him. எனக்கு அதுக்கு மேல ஒன்னும் உதவி செய்ய முடியல பாஸ்டரா இருந்தாலும். அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இவனை கண்டால் பயப்படுகிற அளவிற்கு அப்படி பிஹேவியர் ஆயிருச்சு இவருக்கு. I stood by helplessly as his family grew afraid of him, and the atmosphere in the home became darker and darker. அந்த குடும்பத்தில் உள்ள சூழல் இருள் கவ்வின ஒரு சூழ்நிலை, பரிதாபமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஸ்டோரி. எப்படி எழுதுறாரு பாருங்க. லாஸ்டா சொல்றாரு செல்வின் நியூஸ், eventually he lost not only a child but his whole family too, alienated not by the accident but by his own resentment. அதாவது தன்னுடைய அந்த குழந்தையை மட்டும் அவன் இழக்கல, அவன் குடும்பத்தையே இழந்துட்டான். குழந்தையை இழந்தது என்னமோ ஒரு ஆக்சிடென்ட்ல, ஆனா குடும்பத்தை இழந்ததோ தன்னுடைய கசப்பு உணர்வுனால. A real story. My dear brother, my dear sister, I don't want you to be in that kind of a situation. Before it is too late, redeem yourself. God's forgiveness is there for you. God's forgiveness is there for you. ஆண்டவருடைய மன்னிக்கும் தன்மை உனக்கு ஒரு வெளிப்பாடாக வரட்டும். May you have a revelation of God's forgiveness and love towards you. And may you, the recipient of that love, begin to love others as well. நீங்க முதலாவது அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, பிறகு மற்றவர்களை மன்னிக்க கூடிய அந்த கிருபையை தேவன் தருவாராக. May the Lord help you. It's not easy, brother. நான் இப்ப உங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும் நான் சொல்லல பிரதர். It's going to be tough. கசப்பு, காழ்ப்புணர்ச்சி, இந்த பொல்லாத வேறு உங்களுக்குள்ள வளராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னொரு சம்பவத்தை அதே செல்வின் ஹியூஸ் சொல்லுகிறார். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செஞ்சாங்களாம். நல்லா கவனிங்க. Once I observed an experiment in which a strong person was asked to think about someone he liked and to have good thoughts about that person at the same time holding one's arm outstretched. நல்லா நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒரு நபரை அப்படியே நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க, யோசிங்க. சரியா? உங்களுக்கு பிடிச்ச நபரை அப்புறம் உங்க கையை அப்படி நேரா விரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப உங்க கையை நான் கீழே இழுக்க ட்ரை பண்றேன்னு சொல்லி அவர் ட்ரை பண்றாரு, இழுக்க முடியல, ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் சொன்னாராம், அடுத்து உனக்கு பிடிக்காத ஒரு ஆளு, நீ வெறுக்கிற ஒரு ஆளை நீ மனசுல இப்ப நினைச்சுக்கோ.
இப்போ உன் கையை நீட்டுன்னு சொன்னாரா. இப்ப அவருடைய கையை இழுக்க ட்ரை பண்ணாரா. முதல்ல இருந்த ஸ்ட்ரென்த் இல்லையா, கடைசியில ட்ரை பண்ணி அப்படி பிடிச்சு கடைசியில அவரு வீக் ஆனதுனால கையை கீழே இழுக்க முடிஞ்சுதான். Then the person was asked to think of someone he disliked and have had bad thoughts about him. Still holding out his arm, the other individual was then able to pull down the outstretched arm with ease. Why? ஏன் என்று அவர் கேள்வி கேட்கிறார். The answer given was that our whole being, body, soul, spirit, will not function at its best when we harbor bitterness and resentment. இதனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய ஃபைண்டிங் என்ன தெரியுமா? நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் சிறந்த நிலையிலே இயங்காது நமக்கு கசப்பு உணர்வு, காழ்ப்புணர்ச்சி இருந்தால். இன்னைக்கு நிறைய பேர் மனநிலை வியாதியோடு இருக்கிறதற்கு காரணம், பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதுல ஒரு காரணம் என்ன தெரியுமா? கசப்பு, காழ்ப்புணர்ச்சி. பிறகு மற்றவர்களை காயப்படுத்துகிறார்கள் அதனுடைய உச்சக்கட்டத்தில். அதனாலதான் அவர்களை கன்ஃபைன்மெண்ட்ல வைக்க வேண்டியது இருக்கிறது. இது ஒரு டேஞ்சரஸான ஒரு இமோஷன். இது தொத்து வியாதி மாதிரி. இட் இஸ் கண்டேஜியஸ். ஓ மை குட்னஸ். If you are going to be associated with a person with this kind of hatred and strife and bitterness and spite, you are going to be affected as well. That's why you got to be very careful. நீங்கள் இப்படிப்பட்ட நபரோடு ரொம்ப சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அது பாதிப்பு வந்துவிடும். அவர்கள் அதை உங்களுக்கு இம்பார்ட் பண்ணி விடுவார்கள். Very very dangerous emotion. Very very dangerous emotion. I have gone through that. Hating people. I've gone through enough. I have passed through enough people who have hurt me. And probably I have hurt people also. அநேகர் என்னை காயப்படுத்தினவர்கள் என் வழியாய் கடந்து போயிருக்கிறார்கள். நானும் அநேகரை ஒருவேளை காயப்படுத்தி இருக்க கூடும். The fact is you hurt people and people hurt you. But learn to live above and overcome. Let the forgiveness of God, love of God, mercy, grace, இரக்கம், கிருபை ஆகிய காரியங்களை நாம் அனுபவிப்போமாக. ஆமென். I think we kind of understand. இப்பொழுது ஓரளவுக்கு நமக்கு இந்த ஆபத்தான உணர்வு குறித்து புரிந்து கொண்டோம். அதனுடைய அடையாளங்கள் நமக்கு இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்வதற்கு துக்க முகம், குறை சொல்லுகிற ஆவி, டிப்ரெஷன், சம்டைம்ஸ் சிக்னஸ், வீக்னஸ், ஸ்லீப்லெஸ்னஸ், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது எதனால வருகிறது, எப்படி அது கொஞ்சம் கொஞ்சமா பரவுகிறது என்றெல்லாம் உங்களுக்கு நான் சொன்னேன். நெக்ஸ்ட் செஷன்ல ஹவு டு டீல் வித் இட், இதை எப்படி நம்ம டீல் பண்ணுவது. பட் ஈவன் பிஃபோர் தட் இன்னும் கொஞ்சம் வசனங்களை எல்லாம் வைத்து சில வேத சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்த்து நாம் படிக்க போகிறோம். பட் we need to bring this session to a close. எல்லாரும் கண்களை அப்படியே மூடிக்கொள்ளுங்கள். Let every eye be closed. I believe God is challenging us. ஆண்டவர் நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவனுடைய அன்பின் ரெவலேஷன் ரொம்ப முக்கியம். இந்த காரியத்திலிருந்து நம்ம வெளியில வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அன்பை குறித்த ஒரு வெளிப்பாடை நமக்கு கொடுப்பாராக. May the Holy Spirit give us a revelation of His love. அவருடைய அன்பை குறித்த ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாடை தேவன் நமக்கு கொடுப்பாராக. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களோடு கூட நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. இதை நாங்கள் கண்டிப்பா எங்க வாழ்க்கையில இருந்து அகற்றியே ஆகணும் ஆண்டவரே. இந்த காழ்ப்புணர்ச்சி, கசப்பு உணர்வை எங்களிலிருந்து நாங்க டோட்டலா அகற்றணும். லார்ட், we should get rid of this Lord deadly emotion. இந்த ஒரு ஆரோக்கியமற்ற, அழிவுக்குரிய, ஆபத்தான இந்த உணர்விலிருந்து நாங்கள் வெளியில வரணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. Lord, help us Lord to overcome bitterness. இதை குறித்து நெக்ஸ்ட் செஷன்ல நாங்கள் ஆழமாய், விவரமாய் ஆண்டவர் நடைமுறை ஆலோசனைகளோடு பார்க்கும் பொழுது அதை நாங்கள் பிடித்து கொள்ள, அதிலிருந்து நாங்கள் வெளியில வர எங்களுக்கு
கிருபை தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். There is no situation, Lord, which cannot find healing. ஆண்டவர், எந்த ஒரு காயமான ஒரு சூழ்நிலையிலிருந்து நாங்கள் ஆற முடியாது என்று கிடையாது. நீங்கள் எல்லா காயத்தையும் ஆற்றுகிறவர். நன்றி செலுத்துகிறோம். கிளையாத்தின் பிசின் தைலத்தை கர்த்தர் பூசி எங்கள் காயங்களை ஆற்றுவீராக. ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் எடுத்து போட்டு ஆயில் ஆஃப் ஜாய், கிளாட்னஸ் ஆஃப் ஹார்ட் தந்தருள்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். எத்தனை பேரு நீங்க இந்த உணர்விலிருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க? May the Lord help you. May the Lord help me. ஆமென். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நெக்ஸ்ட் செஷன்ல we will look into operation. The lab test shows that there is existence of such a virus. இந்த வைரஸ் நமக்குள்ள இருக்கிறது என்பதை இந்த பரிசோதனை காட்டி இருக்கிறது. ட்ரீட்மெண்ட்டுக்கு தயங்காதீங்க, விட்டு கொடுத்துருங்க. Let it be a clean surgery. ஆமென். நல்லா விட்டு கொடுங்க. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். See you in the next session.